ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தையும் நீச்சல் படித்து வைக்க முன்னாடி அவங்க அப்பா மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அச்சுக்கு வந்து நீச்சல் தெரியாது. அவனுக்கு வந்து 7 வயசு ஆகுது. இது வரைக்கும் அவனை நீச்சல் எல்லாம் படிக்க விடலை. எந்த ஸ்விம்மிங் பூல்லையும் அவன் இறங்கவும் மாட்டான். குளம், ஆறு இதிலெல்லாம் இறங்கி பழக்கமே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாங்கள் ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருந்தோம். அப்போ வந்து அவன் ஸ்விம்மிங் பூலில் இறங்கவே இல்லை. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு காலமெல்லாம் ஃபுல்லாக நான் ஸ்விம்மிங் பூலுக்கு போனாங்க, விளையாடணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தான். லாஸ்ட்டு ஸ்விம்மிங் பூலில் பார்த்த பிறகு ஆளுக்கு இறங்குறதுக்கு நல்ல பயம். ஃபஸ்ட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தான். லாஸ்ட்டு ஃபைனலாக எப்படியோ அவன் வந்து நீச்சல் படிக்கலை. நான் வந்து எப்படியோ ஸ்விம்மிங் பூலில் இறங்கக்கு தைரியமாக இது பண்ணிட்டான். அதான் இந்த வீடியோ ஃபுல்லுமே இருக்கும். நீங்கள் பாருங்கள் அவன் என்னென்ன அட்டகாசம் பண்ணனா. லாஸ்ட்டு இவனோட நிலைமை என்னன்னு மட்டும் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ எப்படியோ இன்றைக்கி வந்து அவன் ஸ்விம்மிங் பூலில் வந்து பயம் போச்சு. ஸ்விம்மிங் பூலில் இறங்குறதுக்கு அவன் பயப்படவே இல்லை. லாஸ்ட்டு ஃபைனலாக அவன் வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளியே வரவே மாட்டேன் அப்படின்னு தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு அவனுக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி நீச்சல் படித்து கொடுத்தீங்க, அவங்க எந்த மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுனாலும், குழந்தைங்க ஈஸியாக நீச்சல் படித்து விடுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.